இந்த சேனலை நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனல் நம்ம ஆரம்பித்ததனுடைய நோக்கம் என்னென்னா, எக்கனாமிக் கான்செப்ட்ஸையும் எக்கனாமிக் நியூஸையும் எப்படி சிம்பிளிஃபைடாக நம்ம புரிஞ்சுக்க போகிறோங்கிறது தான். டெய்லிக்கும் நம்ம நியூஸ் பேப்பரில் எக்கனாமிக் நியூஸ் பார்க்குறோம், நியூஸில் கேட்குறோம். ஆனால் இதை பற்றின புரிதல் எல்லாருக்குமே இருக்கான்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான். இதுக்காக தான் நம்ம எவ்வளோ சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக இந்த சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் டு அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ. எக்கனாமின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதனோட ஃபவுண்டேஷன் பேஸே பணம் தான். எந்த ஒரு பொருளாதாரத்தோட அடிப்படையும் அதனோட ரத்த ஓட்டமும் பணம் தான். நம்ம எல்லாருக்குமே பணம் எதுக்கு தேவைப்படுது? நமக்கு பிடிச்சதை வாங்கிக்கிறது, நம்ம பிடிச்ச இடத்துக்கு போகிறது, நமக்கு பிடிச்சவங்களுக்காக செலவு பண்ணுறது, ஃப்யூச்சருக்காக சேமித்து வைக்கிறது, புதுசாக ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நமக்கு தேவையானது பணம் தான். அப்போ மனுஷங்க வந்ததுலேருந்தே பணம் வந்துருச்சா? இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பணம் இல்லாமல் எப்படி செஞ்சுக்கிட்டாங்க? பணம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மனுஷங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதும் தேவையானது எல்லாத்தையுமே பண்டமாற்று முறை, அதாவது பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்கிறது மூலிமா தான் அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு சின்ன வயசில் எங்கள் தெருவில் ஒருத்தர் சைக்கிளில் தான் உப்பு எடுத்துகிட்டு வர்றாரு. நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கிற பழைய பொருளை போட்டுட்டு அதுக்கு ஏற்ற உப்பு அவர் கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த பார்ட்டர் சிஸ்டம் இது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கப்பலில் 91க்கு முன்னாடி நம்மக்கிட்ட நிறைய ஃபாரின் கூட்ஸ் இல்லை. ஸோ இங்கே இருக்கிற பொருளை கொடுத்துட்டு அந்த கப்பல்லேருந்து நமக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்தாங்க. டிவி, டெக்கு, நைக்கி ஷூஸு, இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பார்ட்டர் சிஸ்டம் ஏதாவது இருந்ததுன்னா அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நமக்கு பார்ட்டர் சிஸ்டம்லாம் என்னென்னு புரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம கையில் இருக்கிற ஒரு பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை ஒன்று வாங்கிக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு என்கிட்ட நெல்மணி இருக்கும், அந்த நெல்மணியை கொடுத்து நான் பருப்பு வாங்கிப்பேன். என்கிட்ட பருப்பு இருக்கும், அதை கொடுத்து நான் சர்க்கரை வாங்கிப்பேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட எது அதிகமாக இருக்கோ அதை கொடுத்து நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். இப்படி தான் இந்த பண்டமாற்று முறை இருந்தது. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, எனக்கு தேவையானது யாருக்கிட்டையாவது இருக்கணும், அதே சமயம் அவருக்கு தேவையானது என்கிட்ட இருக்கணும். இதை தான் நம்ம இங்கிலீஷில் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கணும், அதுக்கு அவருக்கு தேவையானதை நான் கொடுக்கணும். இப்போ என்கிட்ட நெல் இருக்குது, இதை வச்சு நான் பருப்பு வாங்க போகிறேன். ஆனால் அவருக்கு நெல் தேவையில்லை, அவருக்கு சர்க்கரை தான் தேவைப்படுது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, நான் சர்க்கரை விற்கிறவர்கிட்ட போயிட்டு என்னோட நெல்லை கொடுத்து சர்க்கரை வாங்கிட்டு நான் அவர்கிட்ட பருப்பு வாங்கணும். ஸோ இந்த பண்டமாற்று முறையில் பார்த்திங்கன்னா அவருக்கு தேவையானதும் எனக்கு இருக்கணுன்ற அந்த காலகட்டத்திலே கட்டாயம் இருக்குது. அப்படி இல்லைன்னா அவருக்கு தேவையானதை நான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுக்கு உண்டான சரியான வேல்யூவை நம்மளால் கணக்கிடவே முடியாது. சரி, இப்போ என்கிட்ட 1 கிராம் தங்கம் இருக்குது, அந்த 1 கிராம் தங்கத்துக்கு 1 மூட்டை நெல் கொடுக்குறேங்கிறாரு. இதே ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்த 1 கிராம் தங்கம் அவருக்கு தேவைப்படாத டைமு நான் வேணால் ஒரு 1/2 மூட்டை கொடுக்குறேன்ப்பாங்கிறாரு. இப்போது என்கிட்ட இருக்கிற பொருளுக்கும் சரியான விலை அவர்களால் கொடுக்க முடியல, அவர்கிட்ட இருக்கிற தேவைக்கும் சரியான விலையை என்னால் கொடுக்க முடியல. இந்த பிரச்சனை பண்டமாற்று முறையில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ தான் மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், அதுக்கு 2 பேருக்குமே காமனாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது கிரேக்க நாட்டிலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி பழைய சிவிலைசேஷன்ஸில் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட கிடைக்கிற விலை உயர்ந்த பொருட்களை அவங்களோட மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதாவது கரன்சியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது பரிணாம வளர்ச்சி எடுத்து நாணயமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் காயின் அப்படின்ற ஒரு கல்ச்சரில் வருது. கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷம், அதாவது 700 BCயில் காயின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை க்ரீக்கில் யோசிக்கிறாங்க. எஜினா அப்படிங்கிற ஐலண்டில் அவங்க தான் ஃபஸ்ட்டு காயின் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இது அப்படியே அவங்க வியாபாரத்துக்கு போகும்போது உலகம் ஃபுல்லாக பரவுது. இப்போ இந்த காயினில் இருக்க பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பூமிக்கு அடியில் இருக்கிற கனிமங்களால் செய்யப்பட்டது. தங்கம், வெள்ளி, செம்பு அப்படின்ட்டு இது நாளாக குறைய ஆரம்பிக்குது. மனுஷங்களோட வியாபாரமும் அதிகரிக்குது. ஸோ இதுக்கும் பேலன்ஸ் ஆகாததுனால இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த காயினுக்கு வர ஷார்ட்டேஜை எப்படி சரி பண்ணுறதுன்னு மனுஷங்க யோசிக்கிறாங்க. அப்போது இருந்த மங்கோலியா, இப்போ சைனாவில் இருக்கிற ஒரு ஏரியா அது. அங்கே குப்லாய் கான் ஒரு மன்னர் இருக்கார். அவர் யோசிக்கிறாரு, நம்மக்கிட்ட எது அதிகமாக இருக்கோ அதை வச்சே நம்ம வியாபாரம் பண்ணுவோம், ஆனால் அது நம்ம அரசாங்கத்தால் ஒரு விலை கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் கமாடிட்டி கரன்சிலேருந்து ஃபியட் கரன்சி உருவாகுது. ஃபியட் கரன்சி அப்படின்னா, இப்போ என் கையில் ஒரு பேப்பர் இருக்குது, என் கையில் இன்னொரு பேப்பரும் இருக்குது. இது 2த்துக்கும் ஒரே வேல்யூன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா
இந்த பேப்பர் வந்து கவர்மெண்ட்டால் இவ்வளோ ரூபாய்க்கு செல்லும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சாதாரண பொருளை ஒரு அங்கீகாரம் கிடைச்ச உடனே அதனுடைய விலை மாறுது, அதனுடைய விலை யூனிஃபார்மாக இருக்குது. இதுதான் ஃபியட் கரன்சின்னு சொல்லிட்டு அப்போ குப்லாய் கான் ஆரம்பிக்கிறாரு. இது நாளடைவில் ஒவ்வொரு அரசாங்கமும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபியட் கரன்சிஸை மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான வேல்யூஸை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபியட் கரன்சிங்கிறது வந்து நம்ம கையில் எவ்வளோ தூரம் நம்ம பழகியிருக்கோம், நம்மளில் அது எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது, நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியமானதாக இருக்குன்றது எல்லாமே நம்ம எல்லாருமே தெரியும். இப்போது இந்த ஃபியட் கரன்சியினுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் என்ன இருக்குன்னா டிஜிட்டல் கரன்சினாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்மளாம் இப்போ ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறதில்ல, பேங்க்கில் போய் பணம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே யூபிஐ ட்ரான்சாக்ஷனில் நம்ம பண்ணிக்கிறோம். கூகுள் பே, ஃபோன்பேன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருந்து இப்போ இதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்னவா வந்திருக்குன்னா டிஜிட்டல் கரன்சியாக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்க டிஜிட்டல் கரன்சி தான் சிபிடிசி, சென்ட்ரல் பேங்கிங் டிஜிட்டல் கரன்சி. இப்போது நம்ம நார்மல் யூபிஐ ட்ரான்சாக்ஷனுக்கும் இந்த சிபிடிசிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்கள் கையில் ஒரு பணம் கொடுக்குறேன், அந்த பணத்தை நீங்கள் இதுக்கு தான் செலவு பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு டோக்கன் அடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களால் அந்த பணத்தை வேறு எதுக்குமே செலவு பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து உங்களுக்கு மளிகை சாமான் வாங்கிறதுக்காக உங்களோட வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க. அவங்க அதை எடுத்துகிட்டு போய் வேறு எதுக்குமே செலவு பண்ண முடியாது, ஒரு மளிகை கடையில் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் சுடக்ஷன் கூப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த பணத்தோட பரிணாம வளர்ச்சியில் அது எத்தனை ஃபார்ம் எடுத்தாலுமே அது நம்மளுக்கு பிரதானமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதுதான் நம்மளை ஆட்டியும் படைக்குது. ஸோ இதுதான் இந்த பணம் இந்த பொருளாதாரத்தினுடைய அடிப்படையிலிருந்து இந்த பொருளாதாரத்தையே இயக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனல் பிளாக். ஸோ இந்த பணம் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ எந்த ஃபார்மில் இருக்குன்றது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நம்ம மீட் பண்ணுவோம்.